ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்மளோட சேனலில் வந்துட்டு இந்த எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமான ஒரு நியூஸ் வந்துட்டு போட்டிருந்தோம். அதுக்கு நிறையா கஸ்டமர்ஸ் வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்மக்கிட்ட வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டு ரெனிவல் அண்டு ஐடியெல்லாம் வந்துட்டு மறந்துருந்துச்சு, அதை வந்துட்டு ஃபர்கட் பண்ணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தீங்க. அது வந்துட்டு அப்போ சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்துட்டு நம்மளால் எடுக்க முடியல. அது சம்மந்தமாக வந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் அண்டு சஜஷன் வந்துட்டு கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்துட்டு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு வந்துட்டு ரிப்ளை நோட்டீஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டிருந்தது வந்துட்டு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஃபர்கட் பண்ணி கேட்குறது, ப்ளஸ் யூஜியில் வந்துட்டு பிஜி டீட்டெயிலை ஆட் பண்ணுறதுக்கான டிஃபிகல்ட்டிஸ் வந்துட்டு சொல்லியிருந்தோம். அதாவது நீங்கள் யூஜி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே இதை வச்சு நம்மளால் வந்துட்டு பிஜி வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ இதில் ஆதார் டூப்ளிகேட் இஷ்யூ வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ரிப்ளை எல்லாம் என்ன அப்படின்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு வெப்சைட் வந்துட்டு ஸ்டேட் லெவலில் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்துட்டு போயிட்டுருக்கு. அதனால இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டு நடக்கலாம். இதை வந்துட்டு நாங்கள் கன்சர்ன் டீமுக்கு வந்துட்டு கொண்டு போகிறோம் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு டெம்பரவரியாக சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும், சில மெயின்டெனன்ஸ் வந்துட்டு நடக்கும். அதனால வந்துட்டு ஒரே டைமில் நிறைய யூசர்ஸ் வந்துட்டு இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுனால இந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்துட்டு வரலாம். ஸோ அவங்க என்ன நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் டைம் விட்டு திரும்ப வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது விஷயம் வந்துட்டு, நீங்கள் உங்கள் வேலைவாய்ப்பு பதிவு, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்துட்டு உரிய காலத்தில் வந்துட்டு நீங்கள், அதாவது 3 வருஷத்தில் வந்துட்டு ரெனியூவல் பண்ணலை அப்படின்னா இதுக்கு வந்துட்டு 18 மாதம் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் வந்துட்டு இருக்குது. இந்த 18 மாதத்துக்குள்ளே நீங்கள் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டை ரெனியூவல் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு அது சீனியாரிட்டி வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் 4வது பாயிண்ட், அந்த 18 மாதம் கிரேஸ் பீரியடில் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களோட அந்த சீனியாரிட்டி வந்துட்டு கண்டினியூ ஆகாது. அதே சமயம் நீங்கள் பண்ண அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு லேப்ஸ் ஆயிரும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. அதை வந்துட்டு இப்போ இருக்கிற கரண்ட் சிஸ்டம்னால் திரும்ப வந்துட்டு ரெனியூவல் பண்ண முடியாது. அதை வந்துட்டு நீங்கள் புது எம்ப்ளாய்மெண்ட்டாக மட்டும்தான் வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான கேள்வி அண்டு பதிலை வந்துட்டு நம்ம மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இது சம்மந்தமான இந்த கட்டிங்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க.